40 வருஷமாக இந்த ஆட்சியை பார்த்துட்ருக்கோம். எனக்கு கருத்து தெரிஞ்சு குழந்தையிலேருந்து ஸ்டாலின், உதயநிதி சும்மா படிக்க தெரியாதவரெல்லாம் வந்து மைக்கை பிடிச்சது உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்து தான் படிக்கிறாரு. அதையே சிரிச்சு அப்படின்னு ஒரு நக்கலா திமுறா, அதுவும் இல்லாமல் சேப்பில்லை ஆளுங்கட்சின்றதெல்லாம் ஃபுல்லாக அராஜகம். ஒரு இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஒரு ரேப்பிங் கேஸ் நடந்திருக்கு. அதில் தி தாவேக்கா அவர் செயலாளரை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? அவர் போராடுறாரு பெண்களுக்காக. இவங்க ஒரு ரேப்பிங் பண்ணவங்கள நான் வந்து உங்களை எடுத்து விட்றேன்னு வெளியே ஈஸியாக எடுத்து விட்றாங்க. அந்த அளவுக்கு நாடு கெட்டு கூட்டு சார் எப்போயோ போயிடுச்சு. அது இதுக்கு மேலேயும் வந்து அது இப்படியே போனால் நாடே இருக்காது. ஆல்ரெடி இப்போவே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே போனால் இருக்காது. கண்டிப்பாக ட்ரோல் பண்ணுறாங்க. சின்ன பையன் வரமாட்டாங்கன்னு. ஏன்னா ஃபுல் எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. விஜய் தான் வரப்போகிறாருன்ற தைரியம் எல்லாருக்குமே வந்துடுச்சு. அதனால் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவர் எதனா ஒரு சிறையில் அடைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வழி பண்ணுறாங்க. அவரை போட்டு வாய்ப்பே இல்லை. இப்போது 100%ல் 50% ஸ்டாலினுக்கு போட்டால் கூட வாய்ப்பு இல்லை. இன்னும் 50% சாலிட்டாக இவர் வச்சுருவார். எல்லா கட்சியும் சேர்ந்து இவருக்கு போடுவாங்க. இவர் தனித்தனியாகவே ஜெயிச்சிருவார். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. விஜய் ஃபேன்ஸு வந்து இளைஞர் மட்டும் இல்லை, தாய்மார்கள் அவங்களும் இருக்காங்க. பெரியவர்கள், சின்னவர் எல்லாரும் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஈஸியாக வந்து இப்போ நான் பக்கத்தில் இருக்கேன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு மக்களை கவர் பண்ணுறதுக்காக இல்லை, அவருக்கு பிடிச்சதை ஸ்ட்ரைட்டாக பண்ணுறாரு. இது ஓட்டுக்காகன்னு இவங்க நினச்சிக்கலாம். யார்? ஸ்டாலின் நினச்சிக்கலாம், ஏடிஎம்கே நினச்சிக்கலாம், யார் வேணாலும் நினச்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக விஜய் 2026 வர்றதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தாவேக்காவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது.